மன்னிச்சிடப்பா, தெரியாம கால் பட்டுச்சு. தெரியாம பட்டதா? வேணும்னு உதைக்கலையே. நான் ஏன்ப்பா உன்னை உதைக்க போறேன்? கால் பட்டதுக்கேவா இந்த கதி? என்ன இது கால் தானா? நல்ல ஆளாப்பா. இந்த பேப்பரை படி. சார் என்ன வெளியூரா? ஆமா. இந்த ஊர் ஆளா இருந்தா கேட்டா கூட தர மாட்டானே. பேப்பர் நீயே எடுத்துக்கப்பா. வெளியூர்னாலும் சுத்தமா கிராமம் போல் இருக்குதே. அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? பின் என்ன, இவ்வளவு தாராள பத்தி வேற யாருக்கு வரும்? அது மட்டும் இல்ல, உன் கால் பட்டவுடனே நான் போய் கீழே விழுந்தனேன். டவுன் ஆள் காலுக்கு ஏதென்ன இவ்வளவு வலுவு? சமாச்சார பேர் வழியப்பா. நீங்க பேப்பர் நீங்க பாத்தாச்சா? வேலை காலி இருக்கான்னு பார்த்தேன். அட, நீ நம்ம கேஸ் தான். நானும் அதான் தேடிட்டு இருந்தேன். நான் ராம, நீயே? நல்ல தம்பி. அட, இத பாத்தியா? கண்மணி அனுக்கோ ஆள் தேவையா? வா, 2 பேருமா போய் மோதலாம். பெட் லக் நெக்ஸ்ட் டைம். இருக்கிற ஒரு வேலை, ஆனா உட்கார்ந்து இருக்கிற கியூவை பாத்தியா? போயிட்டே இருக்குது. அதுலயும் கடைசியில் உட்காந்துருக்கோம், கிடைக்குதோ இல்லையா? நான் வந்திருக்கிறேன், எல்லாம் கிடைக்கும். இருக்கிறது ஒரு வேலை, அதுக்காக நாம எல்லாம் வந்திருக்கிறோம். யாருக்கு வேலை கிடைச்சாலும் சரி, அவங்க சாப்பிட நான் எல்லாருக்கும் ஸ்வீட் தர்றேன். தயவுசெய்து வாங்கிக்கோங்க. இதான் சார். தேங்க்யூ. இந்த தேங்க்யூ ஃபார் யூ. தேங்க்யூ சார். நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். வெரி குட். ஹலோ மேடம், ஃபார் யூ. தேங்க்யூ சார். என்ன கலாட்டா பண்றீங்க? கியூல போய் உட்காருங்க. சாப்பிட சாப்பிடுறியா? தேங்க்யூ. நீங்களே சாப்பிடுங்க. சாக்லேட் முக்கியமே. சாக்லேட். ஏய், என்ன அநியாயம்? இப்படிதான் செய்யறதா? மகன் நியாயத்தை கட்ட. நமக்கு வேலை கிடைக்க வேண்டாமா? அதுக்கு ஆமா, அப்பதான் எல்லாரும் போனா தான் நம்மள கூப்பிடுவாங்க உள்ள. என்னமோ சொன்னி, என்னமோ உள்ள போறாங்களா? கல்லு குடல் போல் இருக்கு. அவசரப்படாத, கொஞ்சம் திருடுன்னு ஓடியாரு. வந்தாலும் நீங்க கொடுத்த சாக்லேட்டை வேலை கிடைச்சதும் சாப்பிடலாம் நினைச்சேன். எனக்கு வேலை கிடைச்சு போச்சு, நீங்களே சாப்பிடுங்க. தேங்க்யூ. என்ன ஏன் வைத்தியா கலக்கிட்டு போறோம்? தப்பு செய்து வெற்றி பெற முடியாதுங்கிறது இப்போது புரிஞ்சுக்க. என்ன சார், இன்னும் 2 பேரும் உட்காந்து இருக்கீங்க? வேலை காலி இல்ல, போங்க. புறப்புறம் முதலாட்ட சொல்லிருப்பா. என்ன கண்ணு தெரியலையா? நான் தான் அழுகிறேனே, எனக்கு எப்படி கண்ணு தெரியும்? ராமனா, ஏப்பா அழுத? வேலை கிடைக்கலன்னா? நீங்க தான் அழுகிற, உனக்கு வேலை கிடைக்கலையா? ஆமாப்பா, வேலையும் கிடைக்கல, வீடும் கிடைக்கல. வீடா? 3 நாள் ஆச்சான். சத்திரத்தை காலி பண்ணணும். உட்காருங்க. ஏதாவது விசேஷம்? ஆமாங்க, உங்க பக்கத்து போர்ஷன் எனக்கு வாடகைக்கு வேணுங்க. ஐயோ, அது எங்க அப்பாவெல்லாம் கேட்கணும். கொஞ்சம் இருங்க, நான் அவரையே அழைச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, நான் இதுவரைக்கும் இப்படி ஏமாந்தது இல்லப்பா. உங்க 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியலையே. தேர்ந்தெடு, தாத்தா வராது. இவரு உங்க அப்பா மாதிரியா இருக்காரு? உட்கார். வணக்கம் பெரியய்யா. அண்ணே, இவங்கதான் என் தாத்தா. நான் ராம, எங்க அப்பா பலராம, எங்க தாத்தா பரசுராம. என்ன முட்டாள்,
தம்பி வந்து வேலையை சொல்லுடா முதல்ல. டேடி முட்டாள், நீதான் சொல்லேன்டா. நானே சொல்றேங்க. கொஞ்ச நாளைக்கு உங்க பக்கத்து போர்ஷன் வாடகைக்கு பண்ணுங்க. வீட கூட யார் இருக்காங்க? என் தங்க சிவசாமி மட்டும் தாங்க. வீடு வேணும்னா நம்ம கண்டிஷன் எல்லாம் சொன்னியா தம்பி கிட்ட? என்ன கண்டிஷனுங்க? பெருசு ஒண்ணு இல்ல தம்பி, உன்ன வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க கூடாது, அவங்க வேலையை அவங்களே செய்துக்கணும். அட, இது எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. அடுத்தது, வீட்டுக்குள்ளார பீடி சிகரெட் குடிக்க கூடாது, சென்ட் பவுடர் லிப்ஸ்டிக் போட்ட பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. பேஷ் பேஷ், எல்லாம் பழங்கால பண்பு ஒட்டியே இருக்குது. மூணாவது, தோட்டத்துக்கு அன்னாட நான் ஒரு 60 வாளி தண்ணி இறைக்கிறேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 வாளி இறைச்சா கூட போதும். ஐயா, இது ரொம்ப கேவலங்க. நீங்க 60 வாளின்னா நான் ஒரு 80 வாளியாவது இறப்பேன். பரே, நீங்களும் இருக்கீங்களா ஆம்பளைங்க? என்ன தம்பி, உன்னை எங்க அப்பா பார்த்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அப்பா, உங்களுக்கு அப்பாவா? Rajalakshmi Corporation. Yes, yes. Take the line, please. சார், வணக்கங்க. இங்கிலீஷ் தெரியாதா? தெரியுமே, சொல்றேன். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பேரு? ராமன். வயசு? நான் பிறந்த டிசம்பர் 31ங்க. அத கணக்குல சேர்த்தா வயசு 22, கணக்குல சேர்க்காட்டி வயசு 21. நம்ம ஆபீஸுக்கு வசதி. படிப்பு? ஏன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும்? பட்டம்? காலேஜ் படிப்புதாங்க. டிகிரி என்னன்னு கேக்குறேன். எம்ஏ ஆர் பிஏ? பியூசி கூட காலேஜ் படிப்புதாங்க. பிஎஸ்சி இந்த வேலைக்கு அன்ஃபிட். டைம் வேஸ்ட். போயிட்டு வாங்க. எனக்கு இந்த வேலை பிடிக்கலீங்க. ராமா, நான் சக்சஸா? சக்சஸ் தான். நந்தி மாதிரி அந்த அம்மா குறுக்க இல்லாம இருந்தா சக்சஸ் தான். எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு. உண்மையா சொல்றியா? சார், அடுத்தது நீங்க போயிட்டு சீக்கிரமா உனக்கா காத்துக்கிறேன். ஒன்னா வீட்டுக்கு போலாம். நீங்களும் இதே வேலைக்கா? வணக்கங்க. வணக்கம். நீங்களா? நீசிதா. நீங்க மிஸ் ராணி. ஞாபகம் இருக்க? ஆமா, இங்க முதலாளிக்கு பர்சனல் செக்ரட்டரி. குட். நான் அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன், இன்டர்வியூக்காக வந்தேன். உள்ள போய் பார்க்கலாமா? பாய், பார்த்துட்டு வாங்களே. What about letter? It's ready. என்னாச்சு? வேற ஒரு ஆளுக்கு பெரிய இடத்துல சிபாரிசு இருக்கான். அவர் வராட்டி எனக்கு அந்த வேலையை கொடுக்குறேங்க. கொஞ்சம் இருங்க, நீங்க உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன். எல்லாத்தையும் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. நான் வந்து அப்புறம் மீட் பண்றேன். சார், இப்ப நல்ல தம்பி ஒருத்தர் வந்தாரு. அவர் தங்கி என் கூட படிச்சோம். அவருக்கு நீங்க வேலை கொடுக்கணும். இல்லம்மா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. இல்லப்பா, அவர் ரொம்ப நல்லவர். நீங்க கண்டிப்பா அவருக்கு வேலை கொடுக்கணும். நான் சொல்றேன். கொஞ்சம் வரீங்களா? சார். ஓ, பாப்பா நல்ல தம்பி. ராணி ஒரு ஆளுக்கு சிபாரிசு பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ நல்ல மாதிரி நடந்துக்கணும். நிச்சயமா நல்லபடியா வந்திருக்கேன். ராணி கூட்டு போய் தெரியும், எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஹலோ, 212 போட்டுங்க. தங்கச்சி, எனக்கு வேலை கிடைச்சிச்சுமா. அப்பா, மனசு நிம்மதியாச்சு. எனக்கெல்லாம் உயிரை போயிருச்சு. யாருங்க இவங்க? இவங்கதான் வேலை வாங்கி கொடுத்தாங்களா? வீடு வாங்கி கொடுத்தது நான் தான். என்னை பத்தி இவர் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லலையா? வெரி சாரி ராமன். இவங்க இந்தாங்க, நீங்க படிச்சவங்க தானே? வந்த உடனே இன்டியூஸ் பண்ண வேணா? என்னது இந்தியூஸா? ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்கிறது நல்லதான், ஆனா இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? உன் இங்கிலீஷை கேட்டு சிரிக்கிறோம். இன்ட்ரோடியூஸ் இல்ல, இன்ட்ரோடியூஸ். தங்கச்சி, ஆள் அவ்வளவுதான், புரிஞ்சுக்க. முட்டாளா? ஆமாயா, இந்த முட்டாள் முன்னால போனதுனால தான் பின்னால போன உனக்கு வேலை கிடைச்சது. பேஷ், நல்ல குணம். தன்னை தானே புரிஞ்சிருக்காரு. இந்த குணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தங்கச்சி, உன் ஃப்ரெண்டு ராணி தான் அந்த முதலாளிக்கு கார் இருந்துச்சு. ராணியின் சிபாரிசு தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சு. ராணி இந்த ஊர்ல தான் இருக்காளா? நான் அவளை பார்க்கணுமே.
ஏமா ராணிக்கு ஒரு விருந்து கொடுப்போம். தேங்க்யூ. ஆமா கடவுளே, எனக்கு காலு போதாதராப்பா, 2 ரெக்கையும் கொடு. முடியல. ஏன்பா உனக்கு பூமி பிடிக்கலையா? நம்ம 2 பேருமா தானே ஒன்னா வேலையை தேட ஆரம்பிச்சோம். நான் இன்னும் தேடிட்டே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் எனக்கு மேலதான் காலியா இருக்குமா. ஆமாமா, உனக்கு வேலை கிடைச்சுதான் என்ன பிரயோஜனம்? நான் அப்படி சொல்லிட்டேன், எனக்கு மாத்திரம் வேலை கிடைக்கட்டான். பாரு எவ்வளவு பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். அப்படின்னா உனக்கு வேலை கிடைச்சாச்சு போ. என்ன வேலை? உண்மையாவண்ணா? ஆமாமா, ராணி கிட்ட சொல்லி எங்க ஆபீஸ்லயே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி. மச்சான், மச்சான், இது மறக்க முடியாத ஒரு சம்பவம். மச்சானா? ஆமா, நான் சொல்லல வேலை கிடைச்சா எவ்வளவு பெரிய பெரிய வேலை எல்லாம் செஞ்சு காமிப்பேன்னு. இப்ப மச்சான கூப்பிட்டா இதான் முதல் வேலை, சாம்பிள். மச்சான் என்ன வேலை மச்சான்? டெலிபோன் ஆபரேட்டர் வேலை. ஆபரேட்டர்? டெலிபோன் ஆபரேட்டர்? ஹலோ, ராஜலட்சுமி கார்பரேஷன். என்ன சார், நம்பர் என்ன 73? சேச்சா, எங்க போன் நம்பர் சார், எங்க டோர் நம்பர் வெஹிக்கிள். ஹலோ, கம்ப்ளைண்ட்ஸ் சார். எங்க ரயில என்னமோ குரன்னு சத்தம் வருது. ரயில் ஏதாவது காக்கா உட்காந்துருக்கா பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் சார், கொஞ்சம் இருங்க. யாரே? ஓ ஓ, என்ன சிவகாமி, என்ன என்ன போன் மட்டும் பேசாம இருக்கிற வெக்கமா? போன் மட்டும் பேசாம இருந்தா இருக்கா? கமான். ஹலோ, இது கல்யாண விஷயமா? ஆமா, அதுக்கு என்ன அவசரம்? உங்க அண்ணனா? ஆர்டர், அவர் நல்லவர், ஒன்றும் சொல்ல மாட்டார். எது பாய், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏ பாய், காப்பி எடுத்து போடா. ஹலோ, இந்த மாதிரி கல்யாண விஷயத்துக்கு அவசரப்படாத. ஏன்னா உங்க அண்ணா அனுமதிக்கணும், எங்க அப்பா சம்மதிக்க வேண்டாமா? அவனுக்கு ஒரு அப்பா இருக்கிறான், அவன் சம்மதிக்க வேண்டாமா? மகனே, எனக்கு சமாதானம் வேண்டா. வாங்க வாங்க. அப்பா வணக்கம். தம்பி, உன்னைத்தான் பார்த்து பேசலாம்னு வந்தேன். இந்த பையன் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா நானும் எங்க அப்பனும் கிராமத்தோட போய் இருந்துக்குவோம். உன் தங்கச்சி சிவகாமி எனக்கு வருங்களா வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் தங்கச்சிக்கு இஷ்டம்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. கேட்டுறேன். சிவகாமி, உனக்கு சம்மதம் தானே? இது ஒண்ணே போதுமே சம்மதத்துக்கு. மாப்பிள்ள, தலையாண்ட கணவரை தரவே. எங்க போற? அங்க டிராப் பண்றேன், வா. அட, இவரு என்ன கூச்சம்? கம் ஆன், கம் ஆன். இறங்குமே கீழே, ஒண்ணும் இல்ல. ஏய் கம்னா, ஒண்ணுதான். ஓ காட். அட, இது கொஞ்சம் பிடிச்சுக்கோ. எனக்கு பஸ் வந்துடுச்சு. டாடா. அதுக்கு வேலை வந்துச்சு, பாவம் இது பாட்டிச்சு உரமா. மிஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சாரி, நான் லேடிஸ் வண்டி தொடர பழக்கம் இல்ல. ஐயோ ப்ளீஸ், நான் அர்ஜென்ட்டா போறேன். ரோட்ல ரொம்ப கெஞ்சுறீங்க. இதையா ஏறுங்க வண்டியில. What a lovely weather. வாங்க, உங்களுக்கு லிஃப்ட் தரேன். வாங்க. ஐயோ ப்ளீஸ் வாங்க. இருக்காதீங்க. சீக்கிரம் போயிருங்க. Thank you, Mr. Rao. Thank you. Tata. Tada. Cheerio. Cheerio. Tata. Tata. Sweet lady. யார் அந்த ஸ்வீட் லேடி? உட்காந்து கழிச்சுவாமி. யாரு? எனக்கு தெரியாது. ஸ்கூட்டர் நல்லா விடுறா. கவனுக்கு இவனு போட்டதும் அவளை பார்த்து ஸ்வீட்டா இருக்கா? ஐயோ, தப்பு பேசுற சிவகாமி. நான் ஒரு உதவி செஞ்சேன். என்ன உதவி? லவ்வா? ஆமா ஆமா சிவகாமி, எங்க தாத்தாக்கு ஒரு பொண்டாட்டி, அப்பாக்கு ஒரு பொண்டாட்டி, ராமனுக்கும் ஒரே பொண்டாட்டி. அது நீ. இந்த ராமவிலாசி ஏகபத்திரி விரதர்கள். என்ன நம்ப. அப்படியா?
அவ பேர் என்ன? லில்லி. என்னது? அவ பேரு லில்லி. ஸ்கூட்டர் ஓட்டிட்டே சொன்னதுனால எனக்கு லில்லின்னு கேட்டிருக்கு. அட்ரஸ் தெரியல. பாத்தியா? சரி, அவளுக்கு வேற என்ன உதவி செஞ்சீங்க? ஒரு உதவி கொடுத்தேன். என்னது? ஸ்கூட்டருக்கு. அதுக்கப்புறம் தான் ஓடிச்சு. ஆஹா, பெரிய சிங்காங்க இவரு. பாசக்கத்தை தாப்பா போட்டுட்டேன். உதச்சாரா வண்டி ஓடிச்சா? உதச்சா உங்க காலையில உடைஞ்சிருக்கும். யாருகிட்ட இந்த கதை? சோறு தண்ணி எதுவும் கிடையாது. போங்க பின்னால. ஐயோ, சோறு தண்ணியே கிடையாதா? சிவகாமி, வீணா போட சிவகாமி. சிவகாமி மூஞ்சி அடிச்சு சிவகாமி. இதெல்லாம் சொன்னதான் படிச்சு நான் சொல்றேன். தாத்தா சீரியோ பிடிக்கிறாளே, கூட்டம் சேர்க்கிறாளா? என்ன ஐயோ, ஸ்டாண்டு போடுறாளே. என்ன பாத்ரூம் எங்க இருக்கு? ஐயோ, என் வீட்டுல பாத்ரூம்ல தயவுசெய்து போயிடுமா? போய் சொல்லாதே ராம். ஐயோ, சிவகாமி வீட்டுக்குள்ள இருக்கிறா, பைஜாமா உள்ள போறாளே. ஐயோ, இது என் வீடுமா? என்ன உன் வீடு மாதிரி போறியே? கொஞ்சம் இரு. நோ ராம். ஐயோ, தகராறு பண்ணாதம்மா, தயவுசெய்து ப்ளீஸ். Be quick. சிவகாமி. என் பொண்டாட்டி நல்ல வீட்டுல இல்ல. போ. அப்போட கடவுள் நம்ம பக்கத்துல இருக்காரு. உறுதியா எழுந்துரு. ஸ்கூட்டர்காரி நடக்க மாட்டேங்கிறாள். உருண்டா போட்டிருக்கு. ராமா. ஐயோ, இவளுக்கான வீடையே மாத்திரம் போல் இருக்குது. லில்லி, ஆச்சா Coming. சீக்கிரம் கம்மிங். சுதியில் ஒண்ணும் குறைச்சல. ஆச்சா Wait ராம். எல்லாத்தையும் கையிலேயே வச்சிருக்கிறாயா? Thank you Mr. Ram. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சீக்கிரம் போய் சேரம்மா, என் பொண்டாட்டி வந்துட போறா. Hello. இதுதான் உங்க மிஸ்ஸஸ்? சிவகாமி. Thank you. Bye. Cheerio. Sister, your husband. Sweet பையன். ஐயோ, வெறியத்தாளே. சிவகாமி, என்ன நம்பு. அந்த கோபத்திலே நம்பாதே. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எழுந்திருங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு எல்லாமா உட்காருங்க. ஐயோ, என்னால நம்ப முடியலையே. இன்னைக்கு யாரும் முகத்தில் முளைச்சனோ அப்பாட பொழைச்சுக்கிட்டேன். ஐயோ, சிவகாமி, அடிக்கா சிவகாமி, ஐயோ, சிவகாமி எல்லாமே தெய்வ சோதனையா இருக்கு. சிவகாமி. Hey Ram, இது என்ன வேஷம்? Mr. Ram தானே நீங்க? அவங்க அப்பன் ஆத்தாரே வந்து அதுக்குள்ள என் மீசையை போட்டு பிச்சை. Oh, I'm very sorry. விழுந்துட போறேன். ராம் உங்க மாதிரியே இருப்பாரு. என் மகன் என்ன மாதிரி தான் இருப்பான், வேற எப்படி இருப்பான்? ஆமா, நீ யாரு? இங்க எங்க வந்த? அந்த பையனுக்கு தான் கல்யாணம் ஆகி போச்சே. Old man, நான் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். என் பேர் தான் லில்லி. பேர் ரொம்ப நல்லா இருக்குது. என் பேர் பலராம. எப்படி இருக்குது? Good. எங்க அப்பன் பேர் பரசுராம. அது எப்படி இருக்குது? Very good. போதும். நானும் எங்க அப்பனுக்கு கிராமத்துல இருக்கிறான். மகனையும் மறுபடியும் பாரதிக்கு வந்திருக்கிறான். பையன் கொண்டாடி குடிச்சு கோயிலுக்கு போயிருக்கிறான். சாமி வந்துருச்சா? யார? Old man, Mr. Ram ரொம்ப நல்லவர். அவர் ஒரு நாள் ஒரு வதை கொடுத்தார். ஏன் கொடுத்தான்? எது கொடுத்தான்? One day, என் ஸ்கூட்டர் ஓடல. உடைச்சாரு. அதுல இருந்து ஓடிச்சு. என் குடும்ப ராசி அது. எங்க கால் பட்டாலே போதும், ஓடாதெல்லாம் ஓடும். அப்புறம் அதுல இருந்து டெய்லி நான் அவரை பார்க்க வருவேன். அந்த பையன் இப்ப வீட்டுல இல்ல. நான் உதைக்கட்டுமா? ஹே ராம், கட்டவன் இங்க நிக்கிறேன். இவங்க எங்க வந்தா? சமாதானம் இன்னும் 2 நாள் கூட ஆகலையே. சிவகாமி போயிருமா? வாடாவா, உன் ஃப்ரெண்ட் லில்லி உதைக்காக காத்திருக்கிறா. உதைடா. லில்லி, உனக்கு வேற வேலை இல்ல? ப்ளீஸ் கெட் அவுட். லில்லி, எங்க தாத்தா ரொம்ப பொல்லாதவரு. உன்னை பார்த்தா கூட பிடிக்காது. தயவுசெய்து போயிடுமா? என்ன கொஞ்சறீங்க? போ. சரியா? All country. Hi Balram. Cheerio. ஐயோ, அப்பனுக்கே கைய காமிக்கிறாளே. Hi Ram. Cheerio. அத விடாத. Tata. ஏன்டா தாத்தா கூப்பிடுறா? யாராவது என்ன கூப்பிடுது? தாத்தா, உங்களை இல்ல தாத்தா, அது டாட்டா.
பெரியவங்க உங்க பேரன் செய்யற அக்கிரமத்தை கேளுங்க. ஏன் பேரனா என்ன செஞ்சா சொல்லு, கொன்னுறவனே. ஏண்டா பலான்னு அலையல இல்ல சும்மாடா நீ சொல்லு. லில்லின்னு ஸ்கூட்டர் பொண்ணு ஒருத்தி சதா இவரை துரத்துக்கிட்டே அலையறா. ஏண்டா ஆமா தப்பு தாத்தா, அவர் உதைக்காப்பா உதைப்ப ஸ்கூட்டர் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இதை தவிர நான் வேற ஒரு போவா இருக்கேன் தாத்தா, உங்க போல நான் கெட்டவனா இருப்பேன். சொல்லப்பா நிக்கிறிய. நீ சொல்றது கரெக்ட், ஆனா சிவகாமி சந்தேகத்துல சேரணும். அதுக்காக நான் ஒரு விழா நடத்தி தீர்ப்பு சொல்ல போறேன். அதுக்கு இன்னொரு நாளைக்கு அந்த பொண்ணு ஸ்கூட்டர் சிவகாமி உதை எல்லாரும் ஆஜராகணும். என் மகனே பல்ராமா அப்பா டேய் நீயும் விசாரணைக்கு வாடா. ஆமா ஆனா ஒண்ணு அது வரைக்கும் வீட்டுல பேச்சு முடிச்சு சத்தம் வரக்கூடாது, கொண்டு விட்டேன். நான் இவ்வளவு சொல்றேன் நம்பிக்கை இல்ல, விசாரணை வேற நடத்த போறீங்களா? நடத்துங்க நடத்துங்க. சிவகாமி பல்ராமா விசாரணை ஆரம்பிடா. ராமா 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 சொல்லு. சர்வ வல்லமுள்ள தெய்வத்தின் பேரால். தெய்வத்தின் பேரால் நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீ உதைக்கிறிய அந்த ஸ்கூட்டர் இதானே? இதான் இதான். சரி போ. லில்லி லில்லி லில்லி. ஹாய் பல்ராம். லில்லி உன்னுடைய பேர் லில்லி தானே? ஆமா என் ஸ்கூட்டர் தான் இது. கேட்டதுக்கு பதில். வழக்கமா நீ எத்தனை உதை கேப்ப? ஒரே உதை. யாரோட உதை? மிஸ்டர் ராமன் உதை. அதில் என்ன விசேஷம்? அவரு உதைச்சாதான் என் ஸ்கூட்டர் ஓடும். சரி நீ ஓடு. சிவகாமி 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 உன்னுடைய வழக்கு என்ன? என்னுடைய புருஷன் ஒரு வதையில வண்டி ஓடாது. எப்படி சொல்ற? அவருடைய பலம் எனக்கு தெரியும். வண்டி ஓடிட்டா அவர் குற்றவாளி இல்ல, ஆனா அது ஓடாது. அது நீ ஏன் சொல்ற? நாங்க என்ன தண்டத்துக்கா இருக்கிறோம்? லில்லி கூட சுத்துறதுக்காக அவர் இப்படி போய் சொல்றாரு மாமா. உறவு முறைக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. வீட்டுல இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போக கூடாதுதான் கோர்ட் நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து இருக்கிறோம். நீ போ. அப்பா மை லார்ட். ஆல் ரைட். ஜெய ராமா ஒரே உதையில வண்டி ஓடாட்டி கடவுள் என்ன கைவிட்டார்னு அர்த்தம். கத்தி பேசாதே. உதையடா உதப்பம் உதையடா. பாத்தீங்களா நான் சொன்ன சரியா போச்சா? இன்னொரு வாட்டி. Oh my God. ஏ ராமா அப்ப நீ குற்றவாளியா? இல்ல, certainly not. Your Honor, Mr. Judge, நீங்க ரொம்ப ரொம்ப old. உங்க புத்தியும் old. அப்ப நான் முட்டாளா? என் மக முட்டாள், என் பேர முட்டாள். ஆமா. இப்ப நான் சொல்றேன் சரியான ஜட்ஜ்மெண்ட். எல்லோரும் கேளுங்க. நான் ஒரு சோஷியல் கேர்ள். யாரிடமும் ஃப்ரீயா பழகுவேன். அது இந்த காலத்துக்கு தப்பில்லை. அதோடு மிஸ்டர் ராமனை போல எனக்கு ஒரு பிரதர் இருந்தார். அண்ணன் தங்கை பிரியத்திலே அதிகமாக பழகினேன். Is it a mistake? நான் தான் தட்டத்துக்கு இருக்கிறேன், நீ ஏன் தட்டுற? தப்பா? இல்ல, ராமன் குற்றவாளி இல்லை. சிஸ்டர் சிவகாமி, நீ படிச்ச பெண். நல்ல புருஷனை வீணாக சந்தேகப்பட்டேன். அது தப்பு. நல்லவரையும் சந்தேகம் கட்டவராக்கிவிடும். சிஸ்டர் இப்ப சொல்லு, நீ நடந்த முறை சரியா? சாரி சிஸ்டர், இனிமேலாவது என் பிரதர் கிட்ட பிரியமாக நட. தேங்க்யூ. அதோடு கொஞ்சம் ஃபேஷனாகவும் இரு. பொதுவாக படிச்ச ஆண்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்பதான் எனக்கு உண்மை புரியுது. அப்படியே நடக்கிறேன்.